பழைய வெள்ளி கொலுசை எப்படி புதுசாக வந்து மாற்றலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நான் வந்து சுடு தண்ணியில் ஒரு 2 கப் அளவு தண்ணி வந்து இதில் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கொலுசை வந்து இதில் வந்து போடுங்க. நல்லா வந்து கொதிக்கட்டும். இதோடு வந்து 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு, 1 ஸ்பூன் அளவு சோடா உப்பு இதோடு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணியை வந்து கொதிக்க விட்டுட்டே வந்து இருங்க. தண்ணியோட கலர் வந்து அப்படியே வந்து மாறிடும். அதில் கொலுசில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து நல்லா வெளியில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம துணிக்கு வந்து யூஸ் பண்ணுற லிக்யூடு வந்து இதோட வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இந்த தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து அந்த கொலுசில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்து வெளியில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வந்து தண்ணி வந்து கொதிச்சுட்டே வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், இதோடைய கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வந்து இருக்கும். இப்போ நல்லா வந்து கொதிக்க விடுங்க தண்ணியை. நல்லா கொதிக்க விட்ட பிறகு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த தண்ணி வந்து ஆறட்டும். இதை வந்து நல்லா 2 மணி நேரம் வந்து நல்லா வந்து ஊற விடுங்க. ஊற விட்ட பிறகு ஒரு வேஸ்ட்டு ப்ரெஷ் எடுத்து, நான் வந்து இன்றைக்கி துணிக்கு யூஸ் பண்ணுற லிக்யூடு வந்து எடுத்திருக்கேன். இதோடு வந்து கலந்து இந்த கொலுசில் வந்து வச்சு நல்லா வந்து தேய்ங்க. ஊற வச்சுருக்க தண்ணியை வந்து எடுத்து வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. அதில் வந்து அப்படியே வந்து கருப்பு அழுக்கு வந்து வெளியில் வரும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழுக்கு வெளியில் வருதுன்னு வந்து பாருங்கள். நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. அந்த அழுக்கு அந்த தண்ணியை யூஸ் பண்ணி இந்த ப்ரெஷ்ஷால் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. இதே மாதிரி வந்து 2 பக்கமும் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொலுசில் இருக்க அழுக்கு எல்லாமே நல்லா வந்து வெளியில் வந்துடும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. இப்போ நம்ம கடையிலலாம் வந்து போய் பாலிஷ் பண்ணால் நம்முடைய நகையோட கிராம் அளவு வந்து எடையோட அளவு வந்து எப்படியும் வந்து கம்மியாகும். இதை விட நம்ம ஈஸியாக வந்து வீட்லேயே வந்து நம்முடைய கொலுசு வந்து நல்லா வந்து புதுசு மாதிரி வந்து மாற்றலாம். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. கொலுசுலேருந்து எவ்வளோ அழுக்கு வெளியில் வருதுன்னு பாருங்கள். நல்லா ப்ரஷ் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. 2 பக்கமும் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு, 1 ஸ்பூன் அளவு சோடாப்பு கலந்து நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சோடா உப்பும் கல்லுப்பும் வந்து அழுக்கு எடுக்கிறதுல வந்து நல்லா வந்து அழுக்கு எடுக்கும். இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கொலுசு வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டே வந்து வருது. இதே மாதிரி நல்லா வந்து ப்ரஷ் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய கொலுசு நல்லா புதுசு மாதிரி வந்து ஆயிடுச்சு.